வணக்கம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் பிரம்மதேசம் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 320 அடி, 270 அடியில் 3000 வாட் போட்டிருக்கோம். 270 அடியில் 1.5 இன்ச் டெலிவரி போட்டிருக்கோம். யூபிவிசி பைப்பு. தண்ணி வந்து போரில் 80 அடியிலே நல்ல மட்டம் வந்திருக்கு. ஒரு 4 to 5 அடி தள்ளி அடிக்குது. பேனல் 6 பேனல் தான் போட்டிருக்கோம். 8 பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம். 6 போதும் அப்படின்ட்டார். 1 ஏக்கர் காடு, 2 போர் இருக்குது. இவருக்கு 2200 வாட் கேட்டிருந்தாரு. ஏன்னா இன்னொரு போர் 500 அடி இருக்குது. ஃப்யூச்சரில் அந்த போருக்கு அது மாத்திரமா இருந்தாலும் 2200 செட் ஆகாது. 3000 போட்டுக்கோங்க, ஒரு 2000 தான் வித்தியாசம் வரும். 6 பேனல்லே ரன் ஆகும் அதே மாதிரி அப்படின்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட் பண்ணியாச்சு. தண்ணி நல்லாயிருக்கு. ஈல்டு போரில் நல்லா போயிட்டுருக்கு. ப்ரெஷரும் நல்லா அருமையாக வருது. 6.5 தான் போகுது ஆம்ஸ்டேட்டிங். மோட்டரோட கெப்பாசிட்டி 12. நம்ம 6 பேனலும் போது 9.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆம்ஸ்டேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஆர்பிஎம்மும் 3600 3700 வரையும் போகும். இப்போ 2700 2800 தான் போகுது. நல்ல ப்ரெஷர். ஆனால் தண்ணி வெயில் டல் கிளைமேட்டு. ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் குழி தோண்டோம்னா குழிக்குள்ளே எங்கேயாச்சும் கல் வரும். ஆனால் அன்றைக்கி ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு கல் மட்டும்தான் இருக்குது. எங்கே தோண்டினாலும் கல் தான் வருது. உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில் 4 மணிக்கு கிளம்பி வந்தோம். தொப்பூர் கணவாயில் ஆக்சிடென்ட்ன்றதுனால ஒரு 1.5 மணி நேரம் எல்லா வண்டியும் ஆஃப் பண்ணியாச்சு. வழியே இல்லை வரத்துக்கு. அதனால் சைட்டுக்கு 9 மணிக்கு தான் வந்தோம். இப்போ 11 மணி ஆகுது. மோட்டார் எரெக்ஷன் முடிஞ்சு தண்ணி எடுத்து விட்டாச்சு. மொத்தமும் பாறை மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குழி மட்டும் தான் தோண்டிருக்கு. எந்தெந்த சைஸ் வருது பாருங்கள் கல். இதுவும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தோண்டின கல் தான். 2 அடி குழி தோண்டுறதுக்கு ஒரு குழிக்கு ஒரு மணி நேரமே டைம் எடுத்துகிட்ருக்கு. பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் 643 வாட்டில் 6 பேனல் போட்டிருக்கோம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு எல்லாமே வெல்டிங் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம். இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் பக்கம் ஒரு 5வது சைட்டு. இது 3000 வாட்ஸ் மோட்ரு. 4 மோட்டர் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அம்மாப்பேட்டை அந்தியூர் சைடில். இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த பிரம்மதேசம் ஏரியாவில். ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம். வாய்க்கால் ஃபஸ்ட்டு பண்ணுற அளவுக்கு தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஈல்டும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி அருமையாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது. 2:30 மணி டைம். இப்போது கல் வந்ததுனால வேலை ரொம்ப இழுத்துருச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, டேக் ஒர்க் எல்லாம் முடிக்கணும். பேனல் ஏற்றிட்டு 2 அடி ஆழம் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியிருக்கோம். கல்லையே உடச்சி எடுத்துகிட்டு. ஏன்னா வயல் ஃபுல்லாகவே கல் தான். பாருங்கள் எப்படி இருக்குது. கல்லுக்கு வயலில் குமிச்சு வச்சுருக்காங்க. எங்கே கை வச்சாலும் கல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேலை முடிஞ்சது. டைம் 3:30 மணி. இந்த தேக்கு மரத்தோட நிழல் வந்து மறைக்குது. மரத்தை வந்து எடுக்க சொல்லியாச்சு. ஃபுல்லாகவே வந்து ஒரு பேனலுக்கு மட்டும்தான் வெயில் விழுது. வெயில் அடிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிழல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. 2 அடி ஆழம் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு. புஷ் ஒர்க்கு, பெயிண்டிங், டேகு, யூவி கோட்டட் கேபிள், ஓஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. 6 பேனல் சீரியல் கனெக்ஷன். மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி. டைப் வந்து ஏசிடிசி. 2த்துலேயும் கரண்ட்டு ப்ளஸ் சோலார் 2த்துலேயும் ரன் பண்ணலாம். ஹெட் 160 மீட்ரு, 15000 லிட்ரு 1 மணி நேரத்துக்கு தண்ணி. மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ். வோல்டேஜ் 263 வருது. ஆர்பிஎம் 2200. 3.3 அம்சம் போகுது. ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. 5 பேனலுக்கு நிழல் மறைக்குது. வாட்ஸ் வந்து 900 தான் போய்கிட்டு இருக்குது. வெயில் வந்து இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே நிழல் மறைக்குது. சோலார் ப்ளஸ் கரண்ட் 2த்துக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு. 2த்துக்குமே சுவிட்சு சோலாரில் ஓடிக்கிட்டு இருக்கு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைட்னிங் அரெஸ்ட் இங்கே முன்னாடி போட்டிருக்கோம். கெமிக்கல்லாம் கொட்டி பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபைனல் ஒர்க் முடிஞ்சது. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு போரில். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். 270 அடியில் இந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டு கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெயில் டல் அடிச்சுன்னா அப்படியே குறையுது தண்ணி. வெயில் ஏறிச்சுன்னா நல்ல ப்ரெஷர் வரும். ஓகே, பாய்.